சட்லஜ் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், வெற்றி துரைசாமியோட உடல் சென்னைக்கு எப்ப சரியா எடுத்துட்டு வரப்படுது? இப்ப அவரோட உடலோட வேற யாரெல்லாம் குடும்பத்தார் இருக்காங்க? கூடுதல் விவரம். சட்லஜ் ஆற்றிலிருந்து காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு சிம்லா அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு பின்பு எம்பாமிங் செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து விமானம் மூலமாக சரியாக 12 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறது அவரது உடல். இந்த நிலையில் இன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக கண்ணமாப்பேட்டை மின் மயானத்தில் அவருக்கு சடங்குகள் நடத்தும் என மனிதநேய அறக்கட்டளை நேற்று அறிவித்திருந்தது. குறிப்பாக முன்னாள் சென்னையின் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேச கசங்காலா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவரது கார் விபத்துக்குள்ளானதில் அவரது ஓட்டுநர் அங்கு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரது நண்பர் கோபிநாத் என்பவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 8 நாட்களாக தேடுதல் வேட்டையில் அவரது உடல் காணாமல் இருந்த நிலையில் 9ஆம் நாளான நேற்று அவரது உடலை ராணுவத்தினர், கடற்படையினர், இமாச்சல பிரதேச போலீசார், உள்ளூர் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் உள்ளிட்டோர் தேடி வந்த நிலையில் நேற்று உள்ளூர் ஸ்கூபா வீரர்கள் அவரது உடலை கண்டெடுத்தனர். குறிப்பாக விபத்து நடந்த இடத்திலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் அடியில் பாறைகளுக்கு இடையில் அவரது உடல் சுற்றியிருந்ததை ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் கண்டறிந்து நேற்று அவரது உடலை மீட்டனர். இந்த நிலையில் உடலை சிம்லாவில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அங்கு சேர்க்கப்பட்டு அங்கு தற்போது உடற்கூறாய்வு செய்யப்பட்டு எம்பாமிங் செய்யப்பட்டு அவரது உடல் தனி விமானம் மூலமாக சென்னை எடுத்து வரப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 11:30 மணியிலிருந்து சரியாக 12 மணிக்குள் அந்த விமானமானது அவரது உடலை தாங்கி சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறது. அங்கிருந்து நேராக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் கண்ணமாப்பேட்டை இடுகாட்டில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.